ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து மார்ச் 14 2:30 மணி ஆச்சு மத்தியானம். சரியா? ரொம்ப ஷார்ட், ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா. ஓகே, ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்குள்ள கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, நிறைய பேருக்கு வந்து இதோட டிஃபரன்ஸ் தெரியாது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்ட்டு. ஓகே, அதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய கேட்டகரி, ஒரு கூரை மாதிரி, கூரை ரூஃப் மாதிரி. ஓகேவா? அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வேற, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேற. அதாவது இந்த கிளாஸ் யாருக்குன்னா கம்ப்யூட்டர் பத்தியே தெரியாதவங்களுக்கு. ஓகே, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்க்குள்ளதான் உங்களுக்கு என்ன வருதுன்னா பாருங்க, அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அசம்பிளி லாங்குவேஜ் டப்பாவை பெருசா போட்டுக்கணும். ஓகே, சரி, சைஸ் கம்மி பண்ணிக்கலாமா? இதுதான் பிரச்சனை. 16 பண்ணிக்கலாம். இதுக்குள்ளதான் ரொம்ப சின்னதா இருக்கு. ஒன்றும் தெரியுதா இல்லையோ உங்களுக்கு? 22 வச்சுக்கலாம். இதுக்குள்ளதான் உங்களுக்கு யூ ஹேவ் அசம்பிளி லாங்குவேஜ். ஓகே, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கண்டுக்காதீங்க, நம்ம ஸ்பீடா போவோம். சரியா? கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பெரிய கேட்டகரி. ஓகே, நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜும் ஒண்ணுதான், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒண்ணுதான். ஆனா இல்ல, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ரூஃப் மாதிரி. அது கீழே அசம்பிளி லாங்குவேஜ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ், எல்லாமே இது கீழே தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். புரியுதுங்களா? லோ லெவல் லாங்குவேஜும் அசம்பிளி லாங்குவேஜும் வந்து தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஓகே கொஞ்சம் வந்து ரிலேட்டான விஷயம். ஓகே, ஸோ நம்மளுக்கு அதை ஓவரால் நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வேற, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேற. ஓகேவா? இப்ப பாருங்க. ஓகே, இப்ப நான் இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஓகே, இதத்தான், அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ஹை லெவல் லாங்குவேஜ்ல என்ன இருக்கும்னா ஆங்கில வார்த்தைகள் இருக்கும், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க கோடிங் பண்ண முடியும், இல்லைன்னா ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். புரிஞ்சதுங்களா? இதைத்தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். இதுக்கு அழகா ஹெட்டிங் மாதிரி கொடுத்துடுறேன், எளிமையா புரியும். ஓகே, சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா ஓகே, அந்தந்த மொழிகள்லாம், அந்தந்த கம்ப்யூட்டர் மொழிகள் எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸா இருக்கும், ஆங்கில வார்த்தைகளா இருக்கும். லோ லெவல் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் இருக்கும். இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற. இது மட்டும் வச்சுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புரிஞ்சுக்கும். புரிஞ்சதுங்களா? ஓகே, இது வேணா கீழே கொண்டு போயிடுறேன். ஓகே, புரியுதா? ஓகே, சோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஓகேவா, அதாவது இது யாருக்கு இந்த இது எளிமையா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு. ஓகே, இது ரெண்டுமே ஓகே ப்ரோக்ராம். ஓகே, சரி. இப்போ வந்து இதுக்கு வந்து என்னென்னலாம் இப்ப எடுத்துக்காட்டு இருக்கு ஹை லெவல் லாங்குவேஜுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் சி ஷார்ப்பு. ஓகே, அடுத்தது ஜாவா இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஜாலியா கத்துக்கணும். ஓகே, புரிஞ்சதுங்களா? என்ன, இந்த சி ஷார்ப் அப்படிங்கிறது ஒரு ஒரு லாங்குவேஜ், ஜாவாங்கிறது ஒரு ஹை, சி ஷார்ப்புங்கிறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? அப்புறம் ஜாவாங்கிறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்,
ஜாவா ஸ்கிரிப்டும் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இந்த 3 லாங்குவேஜ்லயுமே ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துவோம். புரிஞ்சதா? ஓகே, ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஓகே, இந்த 3 மொழிகளுமே நீங்க ஓகே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஊப். ஓகே, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், சீக்கிரம் முடிஞ்சிடும், ரொம்ப எடுத்துட்டு போக மாட்டேன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, அப்புறம் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மட்டும் ஓகே ஊப்பு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஆனா அது வந்து புரோட்டோடைப் பேஸ்டு. இது இப்ப சொல்லலாமா வேண்டாமா தெரியல எனக்கு, சரி பரவாயில்ல சொல்லிடுறேன். சும்மா இந்த வார்த்தையை வந்து போட்டுக்க வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும். ஓகே, ஓ இன்னைக்கு அநேகமா இதை எடுப்பேன். இது எடுக்கும்போது தெளிவா புரியும். அல்ல, அதாவது சாரி, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் பேசிக்ஸ் மட்டும் அழகா கொண்டு போவேன். ஓகே, இது மட்டும். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, புரோட்டோடைப் பேஸ்ட் ஊப் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் லாங்குவேஜ் சரியா? ஈஸியா இருக்கா? ஓகே, அதாவது அவ்வளவுதான், போதும். ஓகே, வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஏன்னா இது கம்ப்யூட்டர் தெரியாதவங்களுக்கான ஒரு செஷன் தான் எடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பெரிய கேட்டகரிங்க, ரொம்ப பெருசு, பிராட் கேட்டகரி. ஓகே, அதுக்குள்ள வர்றதுதான் இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ், அப்புறம் லோ லெவல் லாங்குவேஜ் எல்லாமே. ஓகே, ஏதோ இப்படி புரிஞ்சுக்கோங்க, அசம்பிளி லாங்குவேஜும் லோ லெவல் லாங்குவேஜும் ஓகே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மூலியமா தான் புரிஞ்சுக்கும். போதும், இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்கு. ஹை லெவல் லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கில வார்த்தைகள், ஓகே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஹை லெவல் லாங்குவேஜுக்கு எடுத்துக்காட்டுல என்னென்ன எக்ஸாம்பிள்னா, சி ஷார்ப்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஜாவான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, சோ இந்த 3 லாங்குவேஜையுமே ஓகே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லலாம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் புரோட்டோடைப் பேஸ்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஓகே, ஏதாவது சந்தேகமா இருந்தா ஓகே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. என்ன இப்போதைக்கு சரி, ஒன்னே ஒன்று குட்டியா ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கீங்களா? ஓகே, கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்ன? சரி, அதெல்லாம் வந்து வந்து நம்ம ஒன்று சி ஷார்ப் பேசிக்ஸ்ல பார்ப்போம், ஜாவா பேசிக்ஸ்ல பார்ப்போம், ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ்ல பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும். நான் 10 நிமிஷம் இந்த வீடியோ போடலாம்னு நினைச்சேன். ஓகே, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, அதனால ஏதோ பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். சரியா? ஓகே, சரி, வேணாம் ஒன்று சொல்றேன். ஓகே, சி ஷார்ப்பை கண்டுபிடிச்சது வந்து ஐயோ அப்பா, ஆண்டஸ் ஹெசில்பர்க். எப்பவுமே எனக்கு இந்த ஹெசில்பர்க் ஸ்பெல்லிங் மறந்துடும். ஓகே, டைம் ஆயிடுச்சா? ஓகே, இருக்கு, டைம் இருக்கு. ஓகே, டைமோட தான் இனிமேல் எடுக்க போறேன். ஓகே, இது வந்து ஆண்டர்ஸ், மக்களே ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஹெசில்பர்க் JSLA SJLA, அது ஒரு மாதிரி வரும். ஹூ ஃபவுண்ட் ஜாவா, சாரி ஹூ ஃபவுண்ட் சி ஷார்ப்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ஓகே, கரெக்டா அந்த புள்ளி கீழே வருதா? வராது, நானும் அதை பார்க்குறேன். ஆ, முன்னாடி போய் கொஞ்சம் தள்ளணும்னா வருது. உடனே கோவப்படுறான். ஓகே ஓகே. ஆண்டர்ஸ் ஹெசில்பர்க் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஜாவா கண்டுபிடிச்சது வந்து ஜாவா லாங்குவேஜ். ஓகே, இது வந்து ஜேம்ஸ் காஸ்லிங். இந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்கு, 1995. ஆஹா, அவர் 1991 கண்டுபிடிச்சிட்டாரோ ஜேம்ஸ் காஸ்லிங்? ஆமா, 1995 தான் உங்களுக்கு சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்து ஜாவாவை ரிலீஸ் பண்றாங்க. கொஞ்சம் மக்களே அதை மட்டும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜேம்ஸ் காஸ்லிங் இவர் கண்டுபிடிக்கிறது வந்து இவர் வந்து ஜேம்ஸ் காஸ்லிங்கு. சரி, இதையும் சொல்லி ஆகணும். அப்போ ஜாவா ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சது யாருன்ட்டு. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சது, இதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஜாவா ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சது வந்து பிரெண்டன் எய்க் நினைக்கிறேன். ஆமா, பிரெண்டன் எய்க்கு. பிரெண்டன் எய்க். சரி, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுதான். பிகாஸ் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. சரியா? யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. சரியா? ஓகே மக்களே, பாய், டேக் கேர். நான் இதோட முடிக்கிறேன்.